PTSD பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம். நான் பகைமையற்றவராக வேண்டும். நான் கோபமற்றவராக வேண்டும். நான் பொறாமை அற்றவராக வேண்டும். நான் துன்பம் அற்றவராக வேண்டும். நான் சுகமாக வாழ வேண்டும். நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல வன்முறைகள், இயற்கை அனர்த்தங்கள், விபத்துக்கள், திடீர் இறப்புக்கள் காரணமாக பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தத்துக்குள்ளான அனைவரும் உளவியல் பாதிப்புகளை வெளியில் பகிர முடியாது, இன்றும் உளவியல் சிகிச்சை பெற முடியாது தவிக்கும் அனைவரும் உளவியல் பாதிப்புகள் பற்றி எந்த அறிவும் இல்லாது இன்றும் மூட நம்பிக்கைகளுடன் வாழும் அனைவரும் உளவியல் பாதிப்பு காரணமாக சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டு இன்றும் வீடுகளில் ஒதுக்கப்பட்டுள்ள அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். என்னைப் போல உளவியல் பாதிப்புக்குள்ளானோருக்கு சிகிச்சை வழங்கும் அனைவரும் உளவியல் காயத்திலிருந்து தாம் பெற்ற விடுதலையை சொந்த அனுபவமாக பகிரும் அனைவரும் உளவியல் தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு வழங்கும் அனைவரும் உளவியல் உரையாடல் மூலம் உளநோய்க்கு முக்கியத்துவம் வழங்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் PTSD காரணமாக தற்கொலை எண்ணங்களுடன் தவிக்கும் அனைவரும் பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் PTSD காரணமாக அன்றாட வேலைகளை செய்ய முடியாது சோர்ந்திருக்கும் அனைவரும் பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் PTSD காரணமாக கண்ணீருடன் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் PTSD காரணமாக கடந்த காலம் போல எதிர்காலம் அமையுமோ என்ற பயத்தின் காரணமாக வாழ பயப்படும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல உளவியல் சிகிச்சையை நாடிச் செல்லும் அனைவரும் உளவியல் சிகிச்சையில் நம்பிக்கை வைத்து புதுமை படைக்கும் அனைவரும் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழும் அனைவரும் தமது சுய பலத்தை நம்பி மீண்டும் ஓர் புது வாழ்வை ஆரம்பிக்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். பேரதிர்ச்சியின் பின் மன அழுத்தம் PTSD-யால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணமாக